Exercise 2.4 problem number 8 பாருங்க. Half of a herd of deer are grazing in the field and 3/4 of the remaining are playing nearby. The rest 9 are drinking water from the pond. Find the number of deer in the herd. ஸோ ஒரு ஹேர்டு இருக்குது. ஹேர்ட்னா கூட்டம், ஓகேவா, கூட்டமாக இருக்கிறது. ஸோ டீர்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு மான் கூட்டமில் ஹாஃப்னா கரெக்டாக பாதி. half of deer are grazing in the field. ஸோ ஒரு half of the deers வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டில் grazing, அதாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் 3/4 of the remaining are playing nearby. ஸோ ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் இருக்கிறதுல 3/4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் நியர்பை, விளையாண்டுட்டுருக்கு, ஓகேவா. த ரெஸ்ட் 9, ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 9 டீர்ஸ் இருக்குது. ஆர் ட்ரிங்கிங் வாட்டர், ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த பாண்ட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டீர் இன் த ஹெட். ஸோ எவ்வளோ டீர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மான் கூட்டத்தில் பாதி வந்து பார்த்திங்க, அதாவது 3 டைப் ஆஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்னென்ன ஒர்க் அப்படின்னா ஆக்சுவலாக 3 ஆக்டிவிட்டீஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேசிங். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேசிங் இன் த ஃபீல்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேயிங் நியர்பை. ஸோ ரெண்டாவது வந்து பிளேயிங், ரெண்டாவது ஆக்டிவிட்டி வந்து பிளேயிங். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் 9 ஆர் ட்ரிங்கிங் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் டீர்ஸே நமக்கு தெரியும். ஸோ இதில் எவ்வளோ வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னா 9 ஆர் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு டோட்டலாக வந்து இந்த ஹேர்டில், இந்த கூட்டத்தில் எவ்வளோ டீர்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட் த நம்பர் ஆஃப் டீர்ஸ் இன் த ஹேர்டு. ஸோ ஹேர்டில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டீர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஹாஃப் ஆஃப் அ ஹேர்ட் ஆஃப் டீர் ஆர் கிரேசிங். ஸோ கரெக்டாக பாதி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரேசிங் இன் த ஃபீல்டு. ஸோ ஹாஃப்னா இப்போ டோட்டல் எக்ஸ்னால் அதில் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 2. இப்போ டோட்டல் 10னா ஹாஃப் எவ்வளோ வரும், 10 டிவைடட் பை 2, ஸோ 5 வரும் இல்லையா. ஸோ கரெக்டாக ஹாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேசிங். அப்போது எக்ஸ் டிவைடட் பை 2 டீர்ஸ் ஆர் கிரேசிங். ரெண்டாவது பாருங்கள், அண்ட் 3/4 ஆஃப் ரிமைனிங். அந்த ரிமைனிங்கில் 3/4, அதாவது ஹாஃப் கிரேசிங், அதாவது பாதிக்கு பாதி வந்து கிரேசிங்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா ரிமைனிங் ஹாஃப் இருக்கும். இந்த ஹாஃபில் 3/4, இது ஃபுல்லாக கிடையாது, 3/4. 3/4னா 3/4ன்னு அர்த்தம். இந்த ரிமைனிங் இருக்கிற பாதியில் 3/4. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். இந்த ப்ராப்ளமில் இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் போகிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஹாஃப் ஆஃப் த டீர் ஆர் கிரேசிங்னா பாதி x/2. ஸோ in the field 3/4 ஆஃப் த ரிமைனிங்னா ரிமைனிங் வந்து பாதி கிரேசிங் சொல்லிட்டாங்க. ஸோ ரிமைனிங் வந்து பிளேயிங். எவ்வளோ ரிமைனிங், 3/4 ஆஃப் த ரிமைனிங் வந்து x/2. ரிமைனிங் பாதி இருக்கும், அதில் 3/4 தான் பிளேயிங், ஃபுல்லாக கிடையாது, 3/4. ஸோ 3/4ன்றதால 3/4 ஆஃப் ரிமைனிங் வந்து பாதி x/2, அதாவது x/2 கிரேசிங். ரிமைனிங் இருக்கிறதுல 3/4 பிளேயிங். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு x/2 இருக்கும், அதாவது பாதி கிரேசிங்னா ரிமைனிங் பாதி இருக்கும், அதில் 3/4 தான் பிளேயிங். ரிமைனிங் வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக 9, ஓகேவா. ஸோ கரெக்டாக பாதி வந்து கிரேசிங், அதில் ரிமைனிங் வந்து 9 டீர்ஸ் ஆர் ட்ரிங்கிங் வாட்டர். பிளேயிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேசிங் போக ரிமைனிங் இருக்கிறதுல 3/4. அப்போ ரிமைனிங் x/2 இருக்கும், அதில் 3/4 தான் பிளேயிங். இப்போ நம்ம டோட்டலை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் டீர்ஸ் ஈக்குவல் டு 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் த டீர்ஸ் ஆர் டூயிங். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேசிங், த டீர்ஸ் ஆர் டூயிங் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒன்று வந்து கிரேசிங், இன்னொன்று வந்து பிளேயிங்,
இன்னொன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ டோட்டல் டீர்ஸ் வந்து எக்ஸு, கிரேசிங் வந்து பார்த்திங்கன்னா x/2 ப்ளஸ் பிளேயிங் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ட்டு x/2 ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 9. ஸோ இதுதான் நமக்கு தேவையான லீனியர் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு இந்த x/2 அப்படியே எழுதிக்கிறேன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 3 இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3x வரும், டிவைடட் பை 4 இன்ட்டு 2 8 வரும், ப்ளஸ் 9. ஸோ இங்கே ரெண்டு இடத்துல டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதாவது இந்த டினாமினேட்டரில் 2 8 இருக்குது. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 is 2, 4 2s are 8. ஸோ அகைன் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1, 2 அகைன் 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 1. ஸோ இப்போது எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஹோல் ஈக்குவேஷனையுமே 8 ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நான் அதனால தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன். இந்த எல்சிஎம் ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை the above equation by 8 on both sides. ஒரு சைடு கிடையாது, ரெண்டு சைடுமே பண்ண போகிறோம். on both sides. இப்போது இந்த இடத்துல 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x வரும். இங்கே 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x டிவைடட் பை 2 வரும். இங்கே 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 3s are 24x டிவைடட் பை 8 வரும். எல்லா டேர்மையும் பண்ணணும். 9 8 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72 வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 4 2s are 8, 1 8 is 8, 3 8s are 24. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் கேன்சல் ஆகிடும். எல்சிஎம் அதாவது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷனும் மாறாது, அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ 8x ஈக்குவல் டு இப்போ இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். 4x இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 72. ஸோ இந்த 4xையும் 3xையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8x ஈக்குவல் டு 7x ப்ளஸ் 72. ஸோ இந்த 7xை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 8x மைனஸ் 7x வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 72. 8xல் 7x மைனஸ் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 72. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குற ப்ராப்ளமோட ஆன்சர். ஸோ அப்போது டோட்டலாக வந்து எத்தனை டீர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டீர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டீர்ஸ் in the herd which is equal to 72. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ டீர்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அவங்க ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா half of a herd of deer or grazing, எக்ஸாக்டாக பாதி வந்து கிரேசிங், அப்போது x/2 அண்ட் 3/4 ஆஃப் த ரிமைனிங் அதாவது பாதி கிரேசிங்னா ரிமைனிங் பாதி இருக்கும், அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஸோ ரிமைனிங் x/2ல் 3/4, அப்போ x/2ல் 3/4 தான் பிளேயிங். ஸோ ரிமைனிங் வந்து ட்ரிங்கிங் வாட்டர், அது எக்ஸாக்டாக கவுண்ட் கொடுத்துட்டாங்க 9. அப்போ டோட்டலாக எவ்வளோ டீட்ஸ் இருக்குன்னா கிரேசிங் ப்ளஸ் பிளேயிங் ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.